இன்றைக்கு நான் உங்களோடு சில வார்த்தைகளை சுருக்கமாக சொல்லி நமக்கு முன்பாக நல்ல ஒரு பெரிய செய்தி ஆயத்தமாக இருக்கிறது. எனவே நான் நேரத்தை சுருக்கி கொள்ளவும் சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவும் ஆசைப்படுகிறேன். நம்ம தொடர்ந்து ஒரு காரியத்தை படித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் இந்த வருஷ தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். என்னவென்றால், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். கர்த்தர் உங்களை இந்த வருஷத்தில் அவருடைய ஆசீர்வாத உலக ஆசீர்வாதங்களாலும், பொருளாதார ஆசீர்வாதங்களாலும், ஆவிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை இந்த வருஷ தொடக்கத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று சொன்னது மட்டுமில்லை, நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த ஆசீர்வாதத்தினுடைய வழி வாய்க்காலாகத்தான் நான் உங்களை பெருக செய்வேன் என்கிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். எனவே ஆண்டவர் உங்களை பெருக செய்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சில காரியங்களிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். அதை குறித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். முதலாவது, அன்பிலே பெருக வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக ஒரு குறிப்பை தொடர்ந்து 2-3 வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது என்ன? விசுவாசத்திலே பெருக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிற பிற்பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அதை தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கிருபை. எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, நீங்கள் கிருபையிலே பெருக வேண்டும். அன்பிலே பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும். இன்றைக்கு நான் பார்க்குற 3வது காரியம் என்ன? நீங்கள் எதில் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கிருபையிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பெருகி கொண்டே வந்தீங்கன்னா, கர்த்தர் சொன்ன அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலுகி பெருகும். எனவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை தான் ஆவியானவர் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். எனவே நான் பார்க்கிறோம், கிருபையிலே பெருக வேண்டும். கிருபை என்பது கர்த்தர் நமக்கு தருகிறது. தகுதி இல்லாதவனுக்கு ஆண்டவர் பாராட்டுவது பேர் தான் கிருபை என்று சொல்லி நான் பார்க்கிறோம். எனவே இந்த கிருபைகளை, இப்படிப்பட்ட இந்த கிருபையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? பெருக வேண்டும் என்று சொல்லி பேதுரு அங்கு எழுதுகிறார். கர்த்தரும் அதை சொல்லுகிறார். எனவே கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொன்னால், கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ம எதையாவது ஒன்று செய்தால்தான் ஒன்று பெருகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதையும் செய்யாமல் எதிலையும் ஒரு பெருக்கத்தை நீங்கள் பார்க்க முடியாது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நான் பல முறை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்கிறேன். நாம் விதைக்கிற தானியங்கள் இருக்கிறத கவனிங்க. அது நெல்லாக இருக்கட்டும், அல்லது மிளகாயாக இருக்கட்டும், தக்காளியாக இருக்கட்டும், எந்த ஒரு தானியமாக இருக்கட்டும், பாருங்கள், கம்பு, கேழ்வரகு எதுவாக இருக்கட்டும், நாம் அதை சிறுக விதைக்கும் போது அது என்ன செய்து நமக்கு பெருகி பலனை தருகிறது. அப்போ அதிகமான பலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதை விதைக்க வேண்டும். ஒரு நெல் மணியாகிலும் விதைக்கும் போது அந்த ஒரு நெல் என்ன செய்யுது? பல மடங்கு பெருகிறது அல்லவா? அப்ப கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால், கிருபை இருக்கிறது, அந்த கிருபையில நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அப்ப நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் தானே. வீட்டில் ஒரு விதை நெல் இருக்குது, ஒரு விதை நெல் இருக்குது, அது பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அதை நம்ம விதைக்கணும். அதை விதைக்கும் பொழுதுதான் அது முளைத்து என்ன செய்யுது? நமக்கு பல மூட்டைகளாக, பல மடங்காக நமக்கு தானியமாக கிடைக்கிறது. எல்லா காரியத்தையும் நான் சொல்கிறேன். அதே போல் ஆவிக்குரிய காரியங்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ கிருபையிலே நீங்கள் பெருக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. அதிகமான கிருபையை அளிக்கிறாரா? யாருக்கு? ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை தாழ்மை அளிக்கிறார். உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். நாங்க பார்க்கிறோம், அதிகமான கிருபை. கர்த்தர் கிருபை தருகிறாரு. யாருக்கு அதிகமான கிருபையை தருகிறாராம்? அதுதான் முக்கியம். அதிகமான கிருபை யாருக்கு என்று சொன்னால் தாழ்மை உள்ளவருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலையும் நாம் இதே காரியத்தை பார்க்கிறோம். 1 பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே இளைஞரே, மூப்பரை கீழ்ப்படியுங்கள். மூப்பருக்கு மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படியுங்கள். ம், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ம். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். இததான் அங்கு யாக்கோபு சொல்றாரு. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாராம். யாருக்கு? தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு. அப்ப நம்ம கிருபையிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் நாம் தாழ்மையாக நடக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை முதலாவது உங்கள் மனதிலே நீங்கள் கொள்ள வேண்டும். கிருபை வேணும் தான், கிருபை அவர் தருகிறாரு தான். அந்த கிருபையிலே நாம் அதிகமாக பெருகணும் என்று சொன்னால் நீங்கள் தாழ்மையாக நடக்க வேண்டும். யாரெல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்துகிறாங்களா, தாழ்த்தப்படுறாங்களா, அல்லது தாழ்மையாக நடந்து கொள்றாங்களா, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அதிகமான கிருபை. அப்ப எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் வர இறங்கும். இன்னும் சொல்ல போனா, நீங்க கொஞ்சமா தாழ்த்தீங்கன்னா கொஞ்சமான கிருபை வரும், அதிகமா உங்களை தாழ்த்தீங்கன்னா அதிகமான கிருபை வரும். அப்ப அதிகமான கிருபையை ஆண்டவர் அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. யாருக்கு என்று சொன்னா தாழ்த்துறவங்களுக்கு, தாழ்மையாய் நடக்கிறவங்களுக்கு. அப்ப தாழ்மை என்று சொன்னா நிறைய பேருக்கு தாழ்மை இருக்குது. நீங்கள் தாழ்மையை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. தாழ்மைன்னா என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை. கேட்டால் நான் தாழ்மையாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவீங்க, தாழ்மையாக தான் பேசுகிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் எந்த மட்டில், எந்த அளவுக்கு, எவ்வளவாக நீங்கள் தாழ்மையாக நடந்து கொள்றீங்க என்பதை ஆண்டவர் அறிவார், உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களால் உங்களை அளவிட்டு கொள்ள முடியாது. அளவிடலாம், அளவிட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு பக்குவம் இல்லை. உங்களிடத்தில் இருக்கிற தாழ்மையினுடைய அளவு எவ்வளவு என்பது உங்களால் அளக்க முடியுமா? அப்படி அளந்தா அது சரியாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. இப்ப நீங்க அளந்து பாருங்க, வேண்டாம் என்று சொல்ல. உங்களால் சரியாக உங்களால் அளவீடு செய்ய முடியுமா? சற்று சிரமம். அளக்கணும்னு சொன்னா தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினீங்கன்னா உங்க தாழ்மையின் அளவு என்ன என்பதை நன்றாகவே புரிஞ்சிடும். சிலர் நினைக்கிறார்கள், சிலர் சொல்லுகிறார்கள், தாழ்மையாக தான் இருக்கிறாங்க, நான் ரொம்ப தாழ்மையாக தான் இருக்கிறாங்க, எனக்கெல்லாம் பெருமை இல்லைங்க, அப்படி சொல்லிக்கிட்டே சில பேர் என்ன செய்வாங்க, பெருமையாக இருப்பாங்க. எனவே இதெல்லாம் கர்த்தர் தான் உணர்த்த முடியும், கர்த்தர் தான் இதெல்லாம் புரிய வைக்க முடியும். இல்லை பிரியமானவர்களே, தாழ்மை ரொம்ப அவசியம். பாருங்க, இப்போ இந்த தாழ்மையை பற்றி சொல்லும்போது தாழ்மையினுடைய அளவுகோல் எது வரைக்கும் என்று சொன்னால், எது வரைக்கும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எது வரைக்கும் தாழ்மையினுடைய அளவு எது வரைக்கும்? அதுக்கு ஒரு அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம, நீங்கள் வேணால் பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை, சில பேர் வாக்குவார்த்தை பேசுவாங்க. பாரு, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க, கொஞ்சம் அளந்து பேசுங்க. சொல்கிறீங்க தானே, சொல்கிறவங்க தானே? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க. நான் உங்களை கேட்குறேன், தாழ்மைக்கு என்ன அளவு இருக்குது? எது வரைக்கும் அளந்து பார்ப்போமா? எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போமா? அளவு. நீங்கள் சில இடங்களில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ஒரு வம்பு வரும்போது, ஒரு வாக்குவாதம் வரும்போது, சண்டை வரும்போது சொல்கிற வார்த்தை என்னது? ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குங்க, பொறுத்து போகிறேன், நானும் பொறுத்து தான் போயிட்டு தான் இருக்கிறேன். தம்பி, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னது இப்படி பேசுகிறோம்? என்னது? ஓ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கான். ஏன் கேட்குறேன்? என்ன அளவுன்னு கேட்குறேன், அது எவ்வளவுன்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லுவாங்க. நான் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, எவ்வளோ தான் தாங்கி போகிறது, எவ்வளோ தான் ஒதுங்கி போகிறது, அதுக்கு ஒரு அளவு இல்லை, பேசுறதுக்கு ஒரு அளவு இல்லை. அப்படி சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தையை பாருங்க. எப்போ எல்லாத்துக்கும் நம்ம பேசுகிற வார்த்தை என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. ரைட்டுங்க, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. தாழ்மைக்கும் அப்படி தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க, இல்லை சொல்ல வரீங்களா? அதுக்கும் ஒரு அளவு இருக்குன்னு சொல்ல போகிறீங்களா? நான் கேட்குறேன், தாழ்மைக்கு அளவு இருக்குது என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா அந்த அளவு எது வரைக்கும் அந்த அளவு?
எவ்வளோ அளவு என்று உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அளவு எது வரைக்கும் என்று. பிலிப்பியர் நிருபம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும்? சாகிற வரைக்கும். இப்போ நான் சொல்றது கவனிங்க. இங்கே எழுதப்பட்டிருக்குது, அப்படிதான் இயேசு வாழ்ந்தார். இப்போ நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காது. என்னன்னா கேட்குறாங்களே, எது வரைக்கும் தான் நான் தாங்கிக்கிட்டே போகிறது? நீங்கள் குடும்பத்தில் சில புருஷன் மனைவிக்குள்ள வம்பு வழக்கில் வரும்போது சொல்லுவாங்க, சில தாய்மார்கள்ட்ட வந்து சில பிள்ளைகள் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, எவ்வளவுதான் நான் பொறுத்து போகிறது, எவ்வளவுதான் நான் தாங்கி போகிறது, எவ்வளவுதான் சகிச்சு போகிறது? நீங்களே சொல்லுங்க. சொல்கிறீங்கல்ல, இதுக்கு என்னங்க முடிவு? இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது நம்ம எது வரைக்கும் நம்மை தாழ்த்தணும்? நமக்கு இயேசு எது வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார்? சாகிற வரைக்கும். எனவே நீங்களாவே அதுக்கு ஒரு அளவு போட்டு, நீங்களாவே அதுக்கு ஒரு அளவு குறித்து, இது வரைக்கும் தான் என்று நீங்க எல்லை குறிக்கக்கூடாது. சரிங்களா? அப்ப இயேசுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சாகிற வரைக்கும் தாழ்த்தினார். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப தாழ்மையினுடைய அளவு என்ன என்று சொன்னா, இது வரைக்கும் நம்ம தாழ்த்தணும். எது வரைக்கும் நம்ம தாழ்த்தணும்? இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு வாழற வரைக்கும் தாழ்த்தி தாழ்மையாகவே தான் வாழணும். ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட வருஷம், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் இல்லை. இதுக்கெல்லாம் இத்தனை வருஷம் வரைக்கும் தான் நான் தாழ்மையாக இருப்பேன், அதுக்கப்புறம் பெருமையாக இருப்பேன்னு இல்லை. நம்ம காலத்துக்கும் தாழ்மையாக தான் இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை. அப்படி இருந்ததுனால அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம இப்படி தாழ்த்துறதுனால நீங்கள் தாழ்ந்து போயிட மாட்டீங்க, நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தானே தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். எனவே நம்ம தாழ்த்துறதுனால நம்ம தாழ்ந்து போயிட மாட்டோம். சரிங்களா? நம்மை உயர்த்துகிறவர், உங்கள் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். எனவே அதிகமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதிகமான கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று சொன்னால், முதலாவது மிக முக்கியமான ஒரு காரியம் தாழ்மை. இந்த தாழ்மைக்கு ஒரு அடையாளமாக இயேசுனுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 53வது வசனம். இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கவனிங்க. சில நேரங்களிலே உங்களை நான் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, அல்லது சபையிலே, ஊழியம் செய்கிற இடங்களிலே, அல்லது உங்கள் ஊரிலே, எங்க இருந்தாலும் சரிங்க, சில நேரங்களிலே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஆலோசனைகளை, உங்களுடைய நல்ல கருத்துக்களை, விஷயங்களை, யோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அல்லது உங்களை யாராவது மதிக்கவில்லை என்று சொன்னால், உங்களை யாராவது புறக்கணிக்கிறார் என்று சொன்னால், யாராவது உங்களை இன்சல்ட் பண்றாங்க, உங்களை அவமானப்படுத்துகிறார் என்று சொன்னால், அல்லது உங்கள் மனதை வேதனைப்படுத்துகிறார்கள், வருத்தப்படுத்துகிறார் என்று சொன்னால், உடனே உங்களுக்கு சுல்லுன்னு கோபம் வருது, சுருன்னு கோபம் வருது. நிறைய பேர் இருக்குது. என்னது எதுக்கு நிறைய பேருக்கு கோபம் வருகிறதுக்கு என்ன காரணம்னா, நான் சொல்றேன் அப்படின்வாங்க. என்னது, இவங்க கேட்கலையாம், என்னையே மதிக்கல, என்னையே ஏற்றுக்கொள்ளலையா என்னும் போது, அப்ப நம்மளை மற்றவங்க மதிக்கல, கன்சிடர் பண்ணல, ஒரு பொருட்டாக எண்ணலை என்ற போது கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. அப்ப நம்மை மற்றவர்கள் மதிக்கணும்,
நாம சொல்றது மற்றவங்க ஏற்றுக்கொள்ளணும் என்றுதான் எல்லாரும் நினைக்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. அதே சமயம் நாம நினைக்கிறது போலவே நடந்து விடாது என்பதையும் நாம் நினைக்க வேண்டும். நம்ம நினைக்கிறது போலவே நடந்துடாது. நம்ம சொல்றதெல்லாம் எல்லாரும் கேட்டுருவாங்க நம்ம நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிங்க, ஏன் நமக்கு கோபம் வருகிறது, ஏன் நமக்கு ஆத்திரம் வருகிறது என்று சொன்னால், அந்த இடத்துல தான் உங்களுடைய தன்மானம், உங்களுடைய சுய கௌரவம், உங்களுடைய சுய பெருமை என்று சொல்ற, அதாவது டிக்னிட்டின்னு சொல்லுவாங்க. அது பெருமை, நான் என்ற ஒரு ஆணவம், நான் யாரு அப்படின்ற அந்த எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது அங்க கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது, ஆத்திரம் வருகிறது. புரியுதா உங்களுக்கு? நான் உங்களுக்கு சொல்றேன், தாழ்மை உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்வார்கள். தாழ்மையின் ஆவி உள்ளவர்கள், தாழ்மையின் சுவாபம் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனையும் கடந்து போக முடியும். இன்றைக்கு அனைவருக்கு இந்த தாழ்மை இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஏன் கோபம் வருது, உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது என்று சொன்னா, நான் சொல்றேன் கேட்க மாட்டாங்க. நான் சொல்றது அவங்க கேட்கலன்னும் போது நீங்க கோபப்படுறீங்க. நான் சொல்றேன், தாழ்மைக்கு அடையாளமாக இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இப்போது நான் வாசித்தோம். ஒரு ஊருக்கு இயேசுநாதர் போகிறாரு. அந்த ஊரில் உள்ளவங்களும் எங்கள் ஊருக்குள்ள வராதேன்னு சொல்லி அவங்களை திருப்பி அனுப்புகிறாங்க. அந்த ஊரார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் யாரு, ஊர் உலகமே அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் போகும்போது கூட்டமாக ஜனங்கள் போயிட்டு இருக்குது. கூட்டம் நெருக்கடித்து கொண்டு என்ன செய்கிறாங்க, முண்டி அடித்து கொண்டு அவர் கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி போகிற இடங்கள்லாம் அவருக்கு வரவேற்பு தான், அற்புதம் தான். இந்த ஊர்காரனுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியல. இப்படி இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லும் போது எவ்வளவு கோபம் வரும். ஆனா இயேசுக்கு கோபம் வரல. இயேசு கூட போனவங்களுக்கு கோபம் வந்தது. படிச்சு பாருங்க. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். போதும், என்ன சொல்றாருங்க, இவங்களுக்கு ஆத்திரமா வருது, சீஷருக்கு கோபமா வருது. நம்ம ஆண்டவரை, நம்ம தெய்வத்தை, நம்ம கடவுளை, நம்ம இயேசு சாமியை என்ன இந்த பழப்பணம் அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. யாருன்னு தெரியல, அவரு இங்க எழுதப்படலை. அவளை அங்கலாய்ப்பை நான் சொல்லுகிறேன். என்னது, யாருன்னு தெரியாம அவளுக்கு எவ்வளவு சீப்பா அவரை கேவலமா நினைச்சிங்களா? இப்ப காட்டுறேன் பாரு யாருன்னு. இயேசுட்ட போய் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப மட்டும் வானத்திலேருந்து அப்படியே சும்மா அக்கினி இறங்குனீங்கன்னா அலறி அடிச்சுட்டு எல்லாம் முடியாதுன்னு பாருங்க, செஞ்சிருமா என்ன? அப்படி பேசுறாங்க, அப்படி பதைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களா இருந்தா உங்க மனசும் அப்படிதான் பதைக்கும். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்களை ஒரு அவமதிக்கும் போது, உங்களை மதிக்காமல் இருக்கும்போது, உங்களை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு கோபம் வருது. யாருன்னு காட்டட்டுமா? நான் யாருன்னு தெரியாம நீ விளையாடுற, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு என்று சொல்லி சில பேர் சில நேரங்களில் சில சமயங்கள் என்ன செய்யறாங்க, தன்னை யாருன்னு காட்டிக்கொள்ள விரும்புறாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த சாதாரண ஆளை நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப இயேசு தன்னை அந்த இடத்துல யாருன்னு காட்டிக்கல. காட்டுறதுக்கு வேண்டிய வாய்ப்பு சந்தர்ப்பம் இருந்தது. சீஷர்கள் சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு, படிங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். பாருங்க, நினைச்சிருந்தா இயேசு அந்த ஊருக்குள்ளார நுழைஞ்சிருக்க முடியுமா, முடியாதா? அதை தான் நான் சொல்ல வரேன். சில நேரங்களில் பாருங்க, சில பேருக்கு இருக்கிற எண்ணங்களை சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது தடுக்கும் போது, ஒரு தடை வரும்போது, எதிர்ப்பு வரும்போது, இப்ப என்ன சொல்றேன்ற என்னால் வர முடியாதுன்றீங்க. இப்ப நான் காட்டுறேன், வந்துடுவேன், நீ என்ன பண்ற? நீ இப்படி சில பேர் பேசுறாங்களா இல்லையா? ஒரு எதிர்ப்பு வரும் பொழுது, ஒரு தடை வரும்போது அந்த ஒதுங்கி போகணுன்ற தன்மை சில பேருக்கு இருக்காதுங்க. இல்லை இப்போ நான் ஒதுங்கி போயிட்டேன்னா, நான் பயந்து போயிட்டேன்னு அவன் நினச்சிருவான். என்னை அவன் கையால் ஆகாதன்னு நினச்சிருவான். எனக்கு எந்த திறமை இல்லைன்னு நினச்சிருவான். இப்போ நான் யாருன்னு காட்டி தான் ஆகணும். வரியா, ஒண்டி பார்த்துருமா, நான் என்ன செய்யணும் பார்க்குறோமா? இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்குது. சில விசுவாசிகள் அப்படி இருக்குது. இங்கே பாருங்க, ஏசுனார் ஒன்றும் முடியாதா? நீங்கள் சொல்லுங்கள்.
நல்லா யோசி. இப்போ இந்த சீஷர் சொன்ன மாதிரி இயேசு அப்படி கையை உயர்த்தினா என்ன ஆகும்? வானத்துலேருந்து அக்கினியாக இறங்கும். செய்து காட்டலாம் தானே? செய்யலை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊருக்குள்ளே வராதிங்கன்னு சொன்ன உடனே இயேசு என்ன செய்திருக்காரு? வேற ஊருக்கு போகிறாரு. நினச்சி பாருங்க. இப்போ நான் வருவேன், நான் உள்ள வருவேன், இப்படி பேசுகிறாங்களா இல்லை சில பேர்? இந்த மாதிரி ஏதாவது தடை வரும்போது, எதிர்ப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவேன்? நான் செய்வேன். என்ன பண்ணுவீங்க? பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் உங்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? எப்போ ஒருத்தவங்க செய்ய வேணான்னு சொல்கிறாங்களோ செய்யணுன்ற வேகம் ஒரு சில பேர் இருக்குது. வருதா வரலீங்களா? அது என்னன்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க காரணம்னா, இல்லைங்க நான் வந்து ஏன் அப்படி செய்கிறேன்னா என்ன நான் செய்ய முடியாதவன்னு நான் நினச்சிடுவேன். அவங்க இந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி எண்ணங்கள் தான், இந்த மாதிரி சிந்தைகள் தான் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கெடுத்து கொண்டு வருகிறது. இந்த எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்ப இந்த எண்ணங்கள் ஏன் வருகிறது, எதனால வருகிறது, எப்படி வருகிறது சொன்னால் இது பெருமையினால வருகிறது. அப்ப உள்ளத்தில் பெருமை இருக்கும்போது தான் நம்மளால அதை தாங்க முடியல. அதை கொதிக்கிறோம், டென்ஷன் ஆகுறோம், ரொம்ப கோபமா கொதிக்கிறோம். என்ன நினைச்சேன், என்ன வந்து எப்படி சொல்லிட்டான் அவன், யாருன்னு காட்டுறது, இதிலே தான் நிற்கிறோம். நம்மளை யாருன்னு காட்டணும்னா இப்படி செய்து காட்டணும்னு அவசியம் இல்லை. இயேசு என்ன செய்தார் என்பதை நீங்க பாருங்க. அந்த இடத்துல இயேசு தான் யாருன்றது செய்து காட்டுறது முக்கியமா இல்லை. ஓ வரவானான்ட்டியா, சரி வேற இருக்கும். அவளோட அணுகுமுறையை பாருங்க. நமக்கு அந்த எண்ணம் வருகுதா, மனசு வருதா? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இங்கே பாருங்க, சாதாரணமா இந்த சேத்தியத்தோப்பு குறுக்கு ரோட்டில் சின்ன பாலம் இருக்குது, நீங்கள் பார்க்காதது இல்லை. இது சாதாரணமாக இங்கேயும் எங்கேயும் வருவான், சர்ன்னு ஒருத்தன் நின்றுடுவான், உள்ள நுழைஞ்சிருவான். கவனிங்க, அங்கே தான் பாலத்தில் பாதி தூரம் வந்துட்டு இருக்கானே, பார்த்து நிறுத்திக்கிறது இல்லைங்க, சல்லுன்னு போய் நிற்பான். அவ்வளோதான், 2 பேரும் நவர மாட்டாங்க. இது உராசிக்கிட்டு 2 வண்டி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா வந்ததுக்கப்புறம் நம்ம தானே வந்தோம் பேக். இதில் வந்து ரொம்ப நேரம் நாளத்தில் உட்காந்துருப்பான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியல, நான் பார்த்ததை தான் சொல்லிட்டு வரேன். அதாவது வந்துட்டா தப்பாகிடுச்சு, சரி ரிவர்ஸ் எடுத்துனா சீக்கிரம் போயிடலாமேன்னு இல்லை, அப்படியே உட்காந்துருப்பாங்க. இன்னும் 10 வண்டி பின்னாடி இங்கே வரும், அங்கே 10 வண்டி எல்லாம் ஒயின்னு ஹார்ன் அடித்ததுக்கு அப்புறமா இப்போ யார் இதில் வர்றது? முனையில் நுழைஞ்சிருப்பாங்க, 2 தப்படி தான் உள்ளே போயிருப்பாங்க. அவன் வெளியே வண்டி எடுக்கிறதுக்கும் போய் ஒரு கௌரவம் பார்த்துட்டு உட்காந்துருப்பான். இதனால எவ்வளோ நேரம் வேஸ்ட்டுன்றது முட்டாள்தனமான காரியமாக இருக்குதுங்க, பைத்தியகாரத்தனமாக இருக்குங்க. இவன் எதுக்காக உள்ள நுழைஞ்சான்? சீக்கிரம் போயிடணுன்ற எண்ணத்தில் தான் நான் வந்தான். நீ சீக்கிரம் போயிட்டே இருப்பேன், 1/2 மணி நேரம் ஆகுங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? இதெல்லாம் ஒரு அறிவீனமான காரியம். இது என்ன எதுக்கு சொல்ல வரேன்? இதெல்லாம் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. இது இவங்க போயிடணுமா, அவங்க பண்ணிடணுமா, நான் வந்து பின்னாடி வரமாட்டேனா, இந்த மாதிரி இந்த ஈகோ பிரச்சனைகள் தான் சொல்ல வரேன். நம்ம சின்ன சின்ன காரியங்களே, நான் இந்த காரியத்தை மட்டும் இதே போல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி தான். ஏதோ ஒரு நடந்து போச்சுங்க, சரியில்லைன்னு தெரியும் போது அது ஒதுங்கி போகணும், பொறுத்து போகணும், தாங்கி போகணும், அந்த தவறை ஒத்துக்கொண்டு போவோன்ற அந்த தன்மை சில பேருக்கு வர்றதே கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? அப்படி ஒத்துக்கொள்வதோ அல்லது தாங்கி போவதோ பொறுத்து போவதோ விட்டு கொடுப்பதனாலேயோ நம்ம தாழ்ந்தவங்க, நம்ம இழிவானவங்க அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு உங்க மனத்தில் கொண்டு வருகிறாங்க. அதான் காரணம். அதனாலதான் நிறைய பேர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றேன், இயேசு ஒதுங்கி போனது நோக்கம் என்ன? எங்கேயும் பார்க்குறேன், செய்யக்கூடாதுன்றதை தாங்க வேணுக்குன்னே செய்து காட்டணும்னு நினைக்கிறாங்க சில பேர். இல்லைங்க, அவன் சொன்னதுக்காகவே நான் செய்து காட்டுங்கன்னு. எப்படி? இப்போ இதில் அடி எடுத்து வச்சிருவான்னா இப்போ அடி எடுத்து வைப்பேன்னு சொல்லி வேணுக்குன்னே அடி எடுத்து வைக்கிறது. இப்படிலாம் சில பேர் வீம்பு காட்டுறாள்லாம் இருக்கிறாங்க. என்ன செஞ்சிடும் பாப்புன்னு? இது தேவையா? இதில் போய் நம்முடைய வீரத்தை காட்டணும்னு அவசியம் இல்லை. இது விவேகமான காரியமும் அல்ல. இதுக்கான பின்னணி என்ன என்று சொன்னால், பிசாசு உங்களை இயக்குகிறான். பிசாசுனுடைய காரியம் என்ன? அது எப்போதுமே அவன் பெருமை கொள்ளவன். அப்போ அந்த பெருமையான எண்ணங்கள் வரும்போது எதற்குமே அது பணிந்து போகாது, தாழ்ந்து போகாது, விட்டு கொடுக்காது என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு இப்போ சொல்ல வருகிறேன்னு சொன்னால், நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. எவ்வளவு தேவை? அதிகமாக தேவை. கிருபையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? பெருக வேண்டும். அப்போ அந்த கிருபைகளை பெருகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதிகமாய் தாழ்த்தணும். யாருக்கு அதிகமான கிருபையை தருகிறாரு? அதிகமாய் தாழ்த்துறவங்களுக்கு அதிகமான கிருபை கிடைக்கும். அப்போ நமக்கு தாழ்மை ரொம்ப அவசியம் தானே. இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். இதையும் நான் உங்களுக்கு பல தடவை இந்த பல உதாரணங்களுக்கு பல காரியத்துக்கு இந்த சம்பவத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். யோவான்
8ஆம் அதிகாரம் 5வது வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று கல்ல எறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். என்னது? நீர் என்ன சொல்லுகிறீர்? கவனிங்க, இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விபச்சாரத்துல ஒரு பெண்ணை கையும் மையமா பிடிச்சிட்டாங்க. அதாவது உண்மையா நேரா பார்த்து கையும் மையம் பிடிச்சிட்டாங்க. அந்த காலத்துல, அதாவது இயேசு வாழ்ந்த காலத்துல, நியாயப்பிரமாண காலத்துல, இது போல தவறு பாவம் செய்தவங்களை கல்லாலே அடிச்சு கொன்னணும். இதுதான் அப்போ உள்ள தண்டனை. அதற்காக இந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்து இயேசுக்கு முன்பாக நிறுத்தி சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லி இருக்குது. என்னங்க சொல்றீங்க? அந்த வார்த்தையை பாருங்க. நீர் என்ன சொல்லுறீர்? அதாவது இவன் வந்து நியாயம் கேட்கறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு வரலைங்க. நல்லா கவனிங்க. என்ன சொல்கிறப்ப நீ? இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்க. நம்ம நீங்கள் பேசுகிற மாதிரி. என்னது? இப்போ இதுக்கு என்ன சொல்கிறேன்? இப்போ நீ என்ன செய்ய போகிறப்ப? இப்போ நீ என்ன செய்வ? அந்த மாதிரி இடக்கா பேசும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராது? இப்போ உங்களை குற்றப்படுத்தும்படி, குறை கண்டுபிடிக்கும்படி யாராவது ஒரு பிரச்சனையை ஒன்று கொண்டு வந்து இப்போ என்ன செய்யற? இதுக்கு என்ன சொல்கிற? இன்னும் அப்படி பேசுன ஓங்கி இது மாதிரி நடந்திருக்குது, இதுக்கு நீ என்ன செய்ய போகிற? இந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு என்ன வரும்? ஆத்திரம் வரும், உங்களுக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். ஏன்? நம்மளே குறை சொல்லி குற்றப்படுத்த பார்க்குறான்னு சொல்லி கோபம் வரும். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி சொன்னார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். இந்த காரியத்தை வித்தியாசமான ஒரு பார்வையிலே நான் பார்த்தேன். கவனிங்க. உங்களுக்கு இந்த வேத பகுதி, இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். வேதத்தை வாசிச்சவங்களுக்கு நான் சொல்றேன். வேதத்தை வாசிச்சவங்களுக்கு இந்த சம்பவத்தில் நடந்தது எல்லாமே தெளிவா தெரியும். அதெல்லாம் புரிஞ்சுங்க. இப்படி ஒரு சம்பவத்துல வந்தது யாரு? குற்றம் சாட்டப்பட்டது யாரு? அதை கொண்டு வந்தது யாரு? அது முடிவு என்ன? எல்லாம் உங்களுக்கு தெரியும். வேதத்தை படித்தவருக்கு நான் சொல்றேன். இதன் பிரசங்கமாகவும் நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். இது தெரிஞ்ச கதை தானே. என்ன சொல்ல வருகிறேன்னா, அதே போல இயேசுக்கும் தெரியுமா தெரியாதான்றதான் நான் சொல்ல வரேன். அப்ப இயேசுக்கு தெரிந்த சம்பவம், தெரிந்த காரியம். என்ன தெரிந்த காரியம்? இவள் தப்பு செய்ததுன்றதே தெரியும். ஆனா அந்த தவறு செய்ததை பெரிய ஒரு குற்றமாக கருதி குற்றம் சாட்டி அவளை இழுத்து கொண்டு வந்தார்களே, அவர்களை பற்றியும் இயேசுக்கு தெரியும் தானேன்னு நான் சொல்ல வரேன். நான் சொல்றது பாயிண்ட் புரியுங்க. இந்த பெண்ணு செஞ்சது தப்பு தான். அந்த கையங்களமா மாட்டினது உண்மைதான். அவள் தண்டனைக்கு உரியவள் தான், தண்டிக்கப்பட வேண்டியது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல வர விஷயம், இவளை கையோடு கொண்டு வந்தது யாருன்றது தான் பேச்சு. நான் பேரை கேட்கல, ஊரை கேட்கல. புரியுதா உங்களுக்கு? இவளை கொண்டு வந்தது யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க என்று பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தில் இருந்து நான் சொல்றேன். இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தானே, அதனால சொல்றேன். அப்ப இயேசுக்கு என்ன தெரியுது? பார்க்கும் பொழுது அவங்க பார்த்த உடனே கொண்டு வந்தது யாரு? இவ தப்பு செய்தது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, வந்தது யாரு? சரி, வேத பறவை. அவன் யாரு? அவன் எப்படிப்பட்டவன்? அதை தான் நான் சொல்ல வரேன். ஒழுங்க ஓகேம்மா, சரியா சொல்லுங்க. இவன் செய்த தவறு தாங்க. அது மட்டும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் யாரை பார்த்து கேள்வி கேட்குறான்? சொல்லுங்க, யாரை பார்த்து கேள்வி கேட்குறான்? அவங்க என்ன சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றீங்க? இதை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அப்படிதான் ஒரு தென்னாட்டா கேட்டிருப்பான். அந்த பெண்ணை நிறுத்தி வச்சுட்டு, என்ன சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றேன்? இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் நமக்கு? என்னமோ காணாததை கண்டுட்ட மாதிரியும், நடக்காத நடந்துட்ட மாதிரியும், இவன் பெரிய ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்ச மாதிரியும் எப்படி இருக்குது? இயேசு மீது அங்கே வசனம் எழுதியிருக்குது பாருங்க. இயேசு மீது குற்றம் கண்டுபிடித்தேன். அது எப்படின்னா, மாட்டிட்டீங்களா? எனக்கு யாரு ஏசு ரொம்ப மாட்டிக்கிட்ட மாதிரி மாட்டிட்டீங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன சொல்ல போறீங்க? அப்படின்றத போல இதுக்கு நீங்க என்ன சொல்லுகிறீர்? அப்படி கேட்டா நீங்க அந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு என்ன ஆத்திரம் வரும்னு நான் சொல்ல வரேன். நீங்க எந்த தவறும் செய்யாத பட்சத்துல ஒரு குற்றம் செய்தவங்களை கொண்டு வந்து, குற்றம் செய்த ஒரு நபர் கொண்டு வந்து நிறுத்தும் போது நீங்க என்னன்னு செய்வீங்க? நீங்க எப்படி நடந்துப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். இப்ப என்னட்ட நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க செய்து காட்டுற ஆள் தான் நீங்களாம். நான் தான் இங்கேயே பார்க்குறேன்னு கவனிங்க. எந்த ஒரு சம்பவமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு காரியத்தை உங்களிடத்துல கொண்டு வரும் பொழுது எடுத்த உடனே அவங்க கேட்கிற முதல்ல, நீ ஒழுங்க கேட்டீங்களா கேட்கலையா?
யாராவது இதே போல இந்த பிரச்சனை என்ன சொல்ல, வேற எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள்கிட்ட கொண்டு வரும்போது நீங்க கேட்குற கேள்வி என்ன? இப்போ நீங்க தான் இயேசு, நீங்க இயேசு இருக்கிற இடத்துல நான் உங்களை வச்சு பேசுறேன். இதை வேதபாரக பரிசேயர் மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு புகார் வருது, ஒரு கம்ப்ளைண்ட் வருதுங்க, ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. இயேசுவை பார்த்து கேட்டது போல உங்கள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்க. நீங்க திருப்பி கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? நீ ஒழுங்க, உன் லட்சணம், உன் வண்டவன்லாம் எனக்கு தெரியும், உன் சாதகமே என் கையில் இருக்குது, இன்னும் ஒரே மட்டும் துள்ளுற, கிழிச்சிடும், எல்லாத்தையும் இப்போ கொட்டுடுவோம், கப்பல் ஏற்றிடும் மானத்தில், வாயை மட்டும் கம்முன்னு போ. அப்படி தானே நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ என்கிட்ட பதில் சொல்ல மாட்டீங்க, ஆனால் நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. நீங்களாம் செயல் காட்டுறவங்க தானே. இப்போ நீங்கள் ரொம்ப சாந்த சொருபி தானே. நீங்கள் 10 பேர் முன்னால கேட்டால் நாங்கள் ஒத்துக்குமான்றீங்க, அதானே சொல்கிறீங்க. நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை தான் நான் சொல்கிறேன். அப்படி தானே நீங்கள் பேசுகிறீங்க, அப்படி தானே பேச வருது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், அவன் ஒழுங்கு இல்லைங்க, இவன் வந்து கேட்க மாட்டான். உங்களோட ஆதங்கம், உங்களுடைய ஆத்திரத்தை நான் சொல்ல வருகிறேன். நான் என்ன சொல்கிறேன், இங்கே இயேசு இந்த இடத்துல, இந்த சிச்சுவேஷனில் என்ன செய்தார்? 6வது வசனத்தை பாருங்க. படித்த வசனத்தை தான் சொல்கிறேன். இயேசு என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில் எழுதினார். அப்படி வேகமாக போகக்கூடாது, கவனிங்க. இயேசு என்ன செய்தார்? என்னது? அந்த வார்த்தை தான் என்னை தொட்டது. இயேசு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்ட உடனே இயேசு என்ன செய்தார் போட்டிருக்குது. அவங்க பார்த்து, இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ என்ன சொல்றீங்கன்னு வேகமாக வந்து ஆவேசமாக கேட்டுட்டு இருக்கிறான். அவர் பதில் என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன். இப்போ என்னமோ பெரிய வாயை அடைச்சிட்ட மாதிரியும், பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி கேட்ட மாதிரி குதூகலத்தோடு நிற்கிறவனும். இந்த மாதிரி சூழ்நிலையில இயேசு என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது, என்ன செய்தார்? அவரு இயேசு குனிந்தாருன்னு போட்டிருக்கு இல்லையா? என்னை சிந்திக்க வைத்த காரியம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ இயேசு இந்த இடத்துல தலை குனிஞ்சிட்டாரு, தலையை நட்டுக்கிட்டாரு, அப்படி சொல்லலாமா? அப்படி நான் பார்க்குறேன். அதை என்னது? அப்படி தானே இருக்குது, அப்படி தானே இருக்கு. நான் கேட்குறேன், நாங்கள் இயேசுநாதர் என்னமோ குற்றம் செஞ்ச மாதிரி, அவர் என்னமோ தப்பு பண்ண மாதிரி, அவன் முன்னால இயேசு என்ன பண்ணிட்டாரு? இயேசு குனிஞ்சிருக்காருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் நான் அதை திரும்ப திரும்ப அதை ஆராயிறேன்னா, நீங்களா இருந்தா அந்த இடத்துல நீங்க பார்க்குற பார்வை எப்படி திரும்ப இருக்கும்? இப்படி பேசின உடனே அப்படி ஒரு பார்வை பார்ப்பீங்க. என்ன சொன்ன? என்ன கேட்ட? இந்த பார்க்குற பார்வை இருக்கு பாருங்க, உங்களை நான் சொல்றேன். அந்த பார்வை, கேட்குற தோரணை. ஏன்? காரணம் என்ன? உங்க பக்கம் நியாயம் இருக்கு. நான் அதுதான் சொல்றேன். உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது நீங்க ரொம்ப எகிரி பேசுவீங்க, துணிச்சலா பேசுவீங்க, தைரியமா பேசுவீங்க, வேகமா பேசுவீங்க. இது எல்லாருக்கும் வர்றது தான். நான் அது சரியில்லைன்னு நான் சொல்ல வருவேன். உங்க நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும், அதனால தானே நம்ம துள்ளுறோம், அதனால தானே நம்ம ஓங்கி பேசுறோம். என்ன வார்த்தை பேசுறோம்? என்ன கேட்டிருப்போம் அந்த இடத்துல? இயேசு கேட்கல, இயேசு அப்படி திரும்பி எதுவும் பேசலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வந்திருக்கீங்களே பசங்களை, நீ ஒழுங்காடா, நீ எல்லாம் ரொம்ப ஓகேம்மா, என்ன பேசுகிற, நீ என்னை பற்றி கேள்வி கேட்குற? அந்த பொண்ணு தப்பு செஞ்சது தான், நீ ரொம்ப ஓகேம்மா. அப்படி தானே வாக்குவாதம் வந்திருக்கும், வார்த்தைகள் வந்திருக்கும், வேகம் வந்திருக்கும். இயேசு இன்னும் செஞ்சுட்ட மாதிரி, ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தலை நட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் எதுக்கு நட்டுக்கிட்டாருன்றத வேற விஷயங்க. அப்போ தலையை நட்டுக்கிட்டு இருந்தாரே என்ன அர்த்தங்க? நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஒருத்தவங்க தலையை நட்டுக்கிறான், ஒரு கேள்வி கேட்குறான், தலையை நட்டுக்கிட்டா என்னங்க அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 2 பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறீங்க, டக்குன்னு தலையை நட்டுக்கிட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் கேட்டுட்டு இருக்கேன், தலையை நட்டுக்கிட்டு இருக்கேன், அப்போ தப்புன்னு ஒத்துக்கிறது தானே? அப்போ நீ தப்பு செஞ்சிருக்கியா? அப்படி தானே நீங்கள் பேசுவீங்க, அப்படி தானே நீங்கள் பார்ப்பீங்க. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நீங்கள் பேசும்பொழுது, கேட்கும்போது, ஒருத்தவங்க அப்படி தலை குனிஞ்ச மாதிரி இருந்தாங்கன்னா உங்கள் மனசு என்ன சொல்லுது? அல்லது உங்கள் வார்த்தை வாய் என்ன சொல்லும்? ஓஹோ, இவரும் சரியில்லை போல் இருக்கு, அதான் நான் கேட்டதுமே தலையை நட்டுக்கிட்டாரு. இப்படித்தானே இந்த உலகம் பார்க்குது. நான் இங்கே சொல்கிறேன், இயேசு தலை குனிஞ்சாருன்னா, அவர் குனிந்தார் என்று சொன்னால் தப்பு செய்தாரா? நான் இங்கே வரேன்னு சொன்னால் அவருக்கு கோபம் வரல, ஆத்திரம் வரல, எரிச்சல் வரல, டென்ஷன் ஆகலைன்றதான் சொல்ல வரேன். அப்போ அந்த இயேசுடைய தாழ்மைக்கு எடுத்துக்காட்டாக நான் இதை கொண்டு வருகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல கூட இயேசு தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய பலத்தையோ அங்க காட்டலையேன்றதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பீங்க? வந்ததெல்லாம் யாரு? வந்ததெல்லாம் யாருங்க? இந்த பெண்ணுக்கு அழைத்து கொண்டு வந்ததெல்லாம் யாரு? பரதேசி பயல்கள். அது பரிசேயன் போட்டு நான் சொல்றேன், அதை நான் திட்டுற வார்த்தையில பேசுறேங்க. இவெல்லாம் யாரு? பரதேசி பயல்கள். இவ வந்து நின்றுட்டு நம்ம கேள்வி கேட்டுறான், இவெல்லாம் ஒழுங்க.
அந்த வார்த்தை வரல, அந்த வார்த்தை இயேசு கேட்கல, நீங்களும் தான் கேட்டிருப்பீங்க. வந்துட்டானோ இயேசு நியாயம் கேட்கட்டும் வந்துட்டானோ, ஆளப்பாரு. அப்படித்தான் நீங்க பேசுவீங்க. இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். இவனுடைய ஜாதகம் தெரியாது. இயேசு குனிந்து சாந்தமா, தாழ்மையா, அமைதியா, பொறுமையா அந்த சிச்சுவேஷனை எப்படி கையாண்டார்ன்றதை நான் சொல்றேன். பார்த்தீங்களா? அப்புறம் என்ன பாருங்க, அடுத்தது படிங்க சீக்கிரம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி. கவனிங்க, இதை நான் வேற விதமா பார்க்கிறேன். இதை இந்த ஆட்கள் என்ன பண்றானோ, இவர் தலை குனிஞ்ச உடனே இன்னும் இவர் தான் இன்னும் தப்பு பண்ண மாதிரி, இவர் இன்னும் பாவம் பண்ண மாதிரி நினைச்சு என்ன பண்றானோ, யோ நான் நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறேன், நீ மட்டும் தலையை குனிஞ்சிட்டு எழுதிட்டு இருக்கீங்க. இதுல இல்லை, நான் உங்களை போல பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்காக அதை நான் பேசுகிறேன். இதான் ஆண்டவர்கிட்ட அவங்க பேசினாங்களா என்ன கேட்டுறாதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுட்டே இருக்கிறேன், தலையை நட்டிட்டே இருக்கிறேன், பதில் சொல்ல மாட்டேன், நீனே ஓயாமல் கேட்டுக்கொண்டு இருந்தாருன்னு இருக்க. அப்போ உங்களுக்கு எரிச்சல் வருமா வரதான்? உங்களை நான் சொல்றேன், உங்களிடத்துல யாராவது எப்படி பேசுனா உடனே உங்க கோபம் வந்துடும். நான் இதை பேசக்கூடாதுன்ட்டு வாயை மூடிட்டு அமுதுன்னு இருந்தாக்க ரொம்ப ஒவ்வொரு சொல்றாங்க ஓவரா. இப்படித்தானே நீங்க நினைப்பீங்க. ஓயாமல் பேசிட்டு இருக்கும் பொழுது ஏசு என்ன செஞ்சாரு? ஏசு என்ன செய்தாருன்னா எல்லாம் உட்காந்துருக்கீங்க. அவர் நிமிர்ந்து பார்த்து, இப்பதான் அவர் நிமிர்ந்து பார்த்தாரு. பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன். எவ்வளவு நாசுக்காக, நாகரிகமாக, அதை தான் நான் சொல்ல வந்தேன். நாசுக்குன்னா என்ன, எவ்வளவு ஒரு ஜென்டிலா பிஹேவ் பண்றாரு பாருங்க. இவன் குட்டை அங்கேயே என்ன செஞ்சிருக்கலாம் ஆண்டவரே, எல்லாத்தையும் புட்டு வச்சிருப்பாரு. எவ்வளவு அழகா நடத்துறாருன்னு நான் சொல்ல வரேன். அப்ப கூட என்ன சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவன் மேல கல்லேறிட்டோம். கவனிங்க, அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சார் இயேசு? அங்கதான் இருக்கு. இங்க பாருங்க, திருப்பியும் தலையை நட்டுக்கிட்டாரு. நீங்களும் இருந்தா என்ன செய்வீங்க தெரியுமா? அவனை முறைச்சி பார்ப்பீங்க, இவன் என்ன செய்யறான்னு பார்ப்பீங்க. ஏன்னா அவன் திருன்னு முழிக்க போறதை நம்ம பார்க்கணும். சில பேர் அதை ரசிப்பாங்க. மாட்டிக்கிட்டியா கேள்வி கேட்டு என்ன பண்ணுவோம், அவன் முகத்தை பார்ப்போம், அவன் மூஞ்சி மாறுறத பார்ப்போம், அவன் மூஞ்சி தொங்க போடுறத பார்ப்போம். இதெல்லாம் என்ன ஆகும்? நானும் பொறுத்து போறேன், என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி திருப்பி கேட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவனையே பார்த்துட்டு இருப்போம். ஏசு என்ன செய்தாரு? அவன் முகத்தை பார்க்கல, அவன் முகத்தை பார்க்க விரும்பல. அவர் பார்த்தா தவறு இல்லைங்க, பார்த்தா இன்னும் அவனுக்கு பாதிக்கப்படும். நினைச்சிருந்தா இயேசுவோட ஒரு பார்வை பார்த்துக்கலாம். பார்வையில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு, வார்த்தைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரியாத அனுபவமா? யோசித்து பாருங்க. சில நேரங்களில் கவனிங்க, வாயின் வார்த்தைகள் பேசுவதை விட பார்வை பேசும். பார்க்குற விதங்கள் இருக்குதுங்க, நல்லா யோசித்து பாருங்க. சொல்றீங்களே நீங்க, இல்லைங்க அவங்க பார்த்த பார்வை வித்தியாசமா இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே. உங்களை யாராவது அப்படி பார்த்தாங்கன்னா, இல்லைங்க என் பார்த்த விதம் ஒரு மாதிரி இருக்குங்க. எப்படி இருந்துங்க? இல்லை நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லாம அப்படி பார்க்குறாங்க. அந்த பார்வை பார்க்கும்போது தெரியுதுங்க, எதுக்கு ஏன் வந்தேன்னு சொன்னார, சொல்லல, அந்த பார்வை அப்படி இருந்துச்சுங்க. அப்படி நீங்க சொல்றீங்க தானே? அப்படி சொல்றீங்க தானே? அப்ப நான் கேட்கிறேன், இயேசு ஒரு பார்வை அப்படி பார்த்துருந்தா? பார்க்கல. அதை பார்க்க வேணான்னு தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இயேசு என்ன பண்ணிட்டாரு? தலை நடிட்டார். சொல்ல வேண்டியது தொல்லை பண்ணனதுக்கு தான் அந்த கேள்வி பதில் ஆச்சுங்களா? சீக்கிரம் படிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். என்ன சொல்ல வருகிற இந்த சம்பவத்தில் இருந்துன்னா, இயேசுனுடைய சாந்தம், இயேசுனுடைய அமைதி, இயேசுனுடைய தாழ்மைக்காக இந்த சம்பவத்தை என்ன கொண்டு வரும். முன்பு ஒரு சம்பவம் சொன்னேன், ஒரு ஊர்க்காரங்க உள்ள உடலன்னு சொன்ன உடனே இயேசு ஒதுங்கிதான் போறார். அதே போல இங்க ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு காரணம் முகாந்தரமும் சம்பந்தம் இல்லாம இயேசுகிட்ட முட்டி மோதுறாங்க. நியாயமா? ஏங்க அந்த பொம்பளை தப்பு பண்ணினதுக்கு இவர் என்னங்க பண்ணுவாரு? அப்படி கேட்கணுன்றவங்க அதை ஒழுங்கா கேட்கலாம். அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த பெண்மணி செய்த தவறை விட இயேசுநாதர் மேல ஒரு தப்பை கொண்டுட்டு வரணும்ன்றது அவங்க நோக்கமா இருந்துச்சு. அதான் உண்மை. அவளை வச்சு ஒரு குளிர் காயணும். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வரும்போது நீங்களா இருந்தா உங்களுக்கு எம்ம ஆத்திரம் வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும், வேகம் வரும், எப்படிலாம் பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம்.
எல்லாம் புரிஞ்சிருந்தோம். இயேசு என்ன செய்யல? நான் சொல்ல வந்தது, அவர் அலட்டிக்கல, அவர் அதிகாரத்தை செலுத்தலை, கோபமாக பேசலை, அமைதியாக இருந்து காரியம் சாதிக்கிறாரு. அப்படியே சொல்கிறாரு. சொல்லி அவங்கள நோஸ் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இந்த அளவுக்கு போட்டு சும்மா உழுக்குன்னு உழுக்கிறவனுக்கு ஏசு பிச்சு 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 வச்சாருன்னா என்ன ஆகும்? ஏய், நீ எங்கெங்கே போன, நீ என்னென்ன பண்ண சொல்லிட்டு மாடான்னாக்கா முடிஞ்சுக்காத. அப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தலை, அவமானப்படுத்தலை. அதையும் யோசிக்கணும். நீங்கள் அந்த என்ன பண்ணுவீங்க? அப்படியே கொட்டி தீர்த்துறீங்க. அப்படின்னா உள்ளதை தானே சொல்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். இந்த ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குதா? இது எதனுடைய அடையாளம்? இது தாழ்மையின் அடையாளம். இதுதான் தாழ்மையின் சுவாபம். இப்படிப்பட்ட தாழ்மையின் குணம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் கிருபையிலே வளருவீங்க, கிருபையிலே பெருகுவீங்க. நான் இப்போ சொன்னேன், இவ்வளோ பேசியும் ஏசு என்ன செய்யலை? மூஞ்ச காட்டல. மூஞ்ச காட்டுறேன்னு அது என்ன? மூஞ்ச காட்டுறேன்னு என்ன அர்த்தம்? நோஸ் கட் பண்ணுறது, எரிச்சலாக வேகமாக பேச. அப்படி நோஸ் கட் பண்ணல, முகத்தை திருப்பி கொள்ள, அப்படிலாம் செய்யலை. அப்புறம் அமைதியாகவே இருந்தார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய குணம், உங்களுடைய சுவாபம் எப்படி இருக்கிறது? பிலிப்பியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:5 சொல்லப்பட்டிருக்கிறதை வாசித்து நம்ம முடிச்சிடுறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கவனிங்க, உங்க சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியுதா? இயேசு எப்படி இருந்தாரு? அப்ப தாழ்மை உள்ளவர்கள் சாந்தமாக இருப்பார் என்று நான் சொல்ல வரேன். அப்ப இந்த தாழ்மையின் சுபாவம் இருக்கிறதா? அந்த தாழ்மை இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா அல்லது சொல்றீங்களா? சொல்ல நான் தாழ்மையா தான் இருக்கேன், ரைட், நான் ஒத்துக்கிறேன். நீங்க தாழ்மையா இருக்கிறதுக்கு உண்மையா இருந்ததுன்னா உங்க சாந்த குணம் யாருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியலையே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நீ சாந்தன்னு யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லி நான் ஒத்துக்கிறேன். எதிர் வீட்டுக்காரன் சொல்லி ஒத்துக்கும். அதெல்லாம் அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்கக்கூடாதுங்க. பாருங்க, இப்படி ஒரு காரியம் ஆரம்பிச்சேன்னு வச்சிங்களேன், கேட்டு பார்ப்போம். அவன் எனக்கு எப்பொழுதுமே ஆவாதம் போடலாம், என்னை பற்றி அப்படி தான் சொல்லுவோம். நீ அவனை கேட்காதீங்க, ஒரு 4 வீடு தள்ளி கேளுங்க. உங்கள் சாந்த குணம் யாருக்கு தெரியணும்? யாருக்கு தெரியக்கூடாது? யாருக்கு தெரியணும்? இல்லை, யாருக்கு தெரியக்கூடாது? யாருக்கு? இன்னைக்கு யாருக்குமே தெரியலையே. உங்கள் சாந்த குணம் யாருக்குமே தெரியல. பைபிளில் பார்க்குறோம், உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியலையா? தெரியுதா? அப்போ இயேசுவின் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரியுது. நான் 2 சம்பவத்தை நான் சொன்னேன். காரணம் என்ன? அவர் அந்த பிலிப்பியர்ல இப்போ வாசிச்சு பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன் என்று எண்ணப்பட்டாலும் என்ன செய்தார்? அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பதவியில் உள்ளவர், ஒரு அதிகாரத்தில் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் ஒரு சாதாரண மனுஷனை போல அவர் தாழ்த்திக்கிட்டாரு. நீங்களும் நானும் எம்மாத்திரம் நான் கேட்குறேன். நம்ம உடனே நம்மளுடைய குடிப்பெருமை, குலப்பெருமை, என்ன நம்ம பரம்பரை பெருமையை பற்றி நம்ம பேசணும். நான் யார் தெரியுமா? எங்கள் ஊரில் வந்து கேட்டுப்பாரு, நான் இப்பேற்பட்ட ஆள், என்னை கேட்டால் என் ஊரே நடக்கும், அப்படி இப்படின்னு நம்ம பெருமை பேசிக்கிறோம். நான் கேட்குறேன், ஏசுநாதர் அவ்வளோ கிள்ளுக்கிறிய சாதாரண அவரை? பரலோகமே நடுங்குதுங்க. அப்பேற்பட்டவர் எதுவுமே இல்லாதவர் போல இருந்துட்டு போகிறார். அதுதான் தாழ்மை. இந்த தாழ்மையின் சுவாபம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் கிருபையிலே பெறுவீங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் அதிகமான கிருபையை தருவார். எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அதிக கிருபையை தரும்படியாக உங்களை தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க. நாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வருஷ தொடக்கத்திலே ஆண்டவரே, நீர் பெருக வேண்டிய காரியங்களை குறித்து நீங்களோடு நீ பேசிக்கொண்டு வருகிறேன். ஆம் தகப்பனே, அன்பிலே பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய கிருபையிலே நாங்கள் பெருக வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் அதிகமான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக தங்களை தாழ்த்துகிற ஒரு சிந்தையை தாங்க, தாழ்மையின் சுவாபத்தை தாங்க, தாழ்மையாய் நடந்து கொள்ள கிருபை தாங்கப்பா. இயேசுவை போல ஆண்டவரே, உம்மை போல எல்லா சூழ்நிலையிலும் தாங்கி சகிச்சு பொறுத்து விலகி ஒதுங்கி ஆண்டவரே போகக்கூடிய மனப்பக்குவத்தை தாங்கப்பா. ஆம் தகப்பனே, எல்லா சிச்சுவேஷன்லையும் கட்டாது கோபப்படாமல், ஆத்திரப்படாமல், யார் என்ன சொன்னாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும் தீமையோடு எதிர்த்து நிற்காதுன்னு சொல்லியிருக்கப்பா. தாழ்மையாக நடந்து கொள்ள
உங்கள் பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். தாழ்மையின் ஆவியினால் அவங்களை நிரப்புங்க, ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.